ஏப்ரல் 23 ஓட்டு போறதுக்கு அங்க இருப்பேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கேன்னு. மே 26 தான் எனக்கு லாஸ்ட் டேட்டு. நான் முன்கூட்டியே போகணும் ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொன்னனால அவங்க சேலையில இருந்து டிடெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. பிளஸ் இப்ப வார் சிச்சுவேஷனால டிக்கெட் ரேட்னா எவ்வளவுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இதனால 3 lakhs கிட்ட லாஸ். இந்த விஷயத்த நான் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்து பண்றேன்னு தெரியுமா? 1 week பிஃபோர் எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. பட் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைனா உசுறு, அதுதான் பிறக்கும் சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இத்தனைக்கு அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அந்த பொண்ணுக்கு. ஆனா ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. நான் அந்த அக்கா கேட்டேன், என்னக்கா பொம்பளை பிள்ளை பிறக்கலன்னு சொல்லிட்டு வருத்தமானு. அதுக்கு அந்த அக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க, வருத்தெல்லாம் நிறைய இருக்கு தம்பி, ஆனா ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏன்னு சொல்லி கேட்டேன், இப்ப இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்துற முடியுமா? அந்த ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் நம்ம வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னேன், ஆம்பளை பிள்ளை மட்டும் நீங்க பெத்து வளர்த்துற முடியுமா? அவன் என்கிட்ட அப்போதே இதையை போட்டு படுத்து கிடப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க வாய முடிட்டாங்க. எல்லாருமே தமிழ்நாடு ஏதோ முன்னோக்கி போகுதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஏதோ பின்னோக்கி போற மாதிரி எனக்கு தோணுது. மத்தவங்க வீட்டுல நடக்கிற வரை அது செய்தி, அதுவே நம்ம வீட்டுல நடந்துச்சுன்னா அது வலி. சோ நீங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிற சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. அதே மாதிரி நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ற உரிமையும் உங்களுக்கு கிடையாது. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. பட் யோசிச்சு ஓட்டு போடுங்க. எந்த ஓட்டுக்கும் நீங்க விலை போயிடாதீங்க. ஊர்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.